Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம புது வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோம்? ஸ்விட்சர்லாந்துடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல், கமர்ஷியல் கேபிட்டல் and one of the beautiful town Zurich. ஆமாங்க, Zurich தான். Zurich சிட்டி டூர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, Zurichல என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், இங்கே எப்படி வரலாம், இங்கே என்ன மாதிரி மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூரிக் வந்து ஒரு மாடர்ன் சிட்டிங்க. பட் அகெயின் இட் டேட்ஸ் பேக் டு ரோமன் டேஸ். அந்த காலத்தில் இருந்து நிறைய ஆட்சி காலத்துக்கெல்லாம் மாறி ஃபைனலாக இப்போ வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் இன் ஸ்விட்சர்லாண்ட். ஸோ இது ஸ்டேட் கேபிட்டல். இந்த சிட்டி வந்து இஸ் கவர்ட் பை beautiful lake called Lake Zurich and also Lake Limmat. பக்கத்துலேயே இன்னொரு ரிவரும் போகுது. இந்த இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரிவர் தான் ரிவர் லிமட். இந்த லிமட் போய் லேக் ஜூரிக்கில் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஓல்டு டவுன். இந்த ரிவர் தான் வந்து இந்த ஓல்டு டவுன் நியூ டவுனையும் ரெண்டாக தனியாக பிரிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டவுனில் ரொம்ப அந்த பழங்காலத்து அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் ஓல்டு டவுனில் தான் தங்கியிருந்தோம். ஏன்னா ரிலேட்டிவ்லி நியூ டவுன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது இல்லாமல் இடமும் கிடைக்கல. ஸோ ஓல்டு டவுன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எங்கள் ஹோட்டலில் சுற்றி எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் நான் உங்களுக்கு அது சொல்கிறேன், என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த சைக்கிள் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க ஃப்ரண்ட்டில் வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஓல்டு டவுனில் இருந்து நடந்தே வந்து நியூ டவுனுக்கு போக போகிறோம். இதுக்கு இடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ ஜூரிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து லேண்ட் ஆனதும் ஜூரிக் தான். ஏன்னா ஜூரிக்கு நிறைய டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து. ஜூரிக் ஸ்விஸ் ஏரே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சென்னை டு மும்பை, மும்பை டு ஜூரிக், இல்லைனா சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஜூரிக். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கட்டார் ஏர்வேஸில் வந்தோம். சென்னை டு தோஹா, தோஹா டு ஜூரிக். ஸோ ஜூரிக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. இதே மாதிரி ஜெனீவாக்கும் இருக்குது. இப்போ மற்ற ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் ஃப்ளைட்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் சீப் அண்ட் நல்ல ஃப்ளைட் எடுக்கணுன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது ஜூரிக் தான். ஸோ ஜூரிக் வந்து நல்ல சிட்டி. இங்கேருந்து சுவிட்சர்லாந்து பெரிய கண்ட்ரி இல்லைங்க, நம்ம இந்தியா அளவுக்கு கூட பெரிய கண்ட்ரி இல்லை, ரொம்ப சின்ன ஒரு கண்ட்ரி தான். இங்கே பார்த்தீங்களா ட்ராம் போகுது. எனக்கு ட்ராமில் ட்ராவல் பண்ணணுன்ட்டு ரொம்ப வருஷமாக ஆசை. கடைசியில் இங்கே தான் வந்து அது நிறைவேறுச்சு. ரெண்டாவது, ஜூரிக் வந்து கமர்ஷியலி வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்னொரு விஷயம் நான் இங்கே ஸ்விட்சர்லாண்டில் பார்த்தது என்னென்னா, சிட்டி டேக்ஸஸ்ன்னு தனியாக வாங்குகிறாங்க. அது நான் எந்த கண்ட்ரிலையும் பார்த்ததில்லை. இங்கே என்னென்னா ஒரு ஸ்டேட்டுக்குமே தனி டேக்ஸஸ் இருக்குது. அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ஸே ஒரு ஸ்டேட்டுக்கு தனியாக வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு சர்ச் தெரியுதுங்களா, அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் சர்ச் நாங்கள் போனது எல்லாமே வந்து ரெனோவேஷனில் இருந்துச்சு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரோட் சைட்லேயே இருக்கும். இந்த வெதர் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லோரும் ரோட்லேயே உட்காந்து தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஓகே, கம்மிங் பேக். ஸோ ஜூரிக் வந்து கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் ஸ்விட்சர்லாண்டே சொல்லலாம். இது வந்து நார்த் ஆஃப் ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. நார்த் சென்ட்ரல்னு சொல்லலாம். டவுன் சவுத் ஆஃப் ஸ்விட்சர்லாண்டில் பார்த்திங்கன்னா ஜெனீவா இருக்கும். ஸோ ஜெனீவா இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஜூரிக் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸுங்க. நிறைய வாட்ச் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, நம்ம சாப்பிட்ற மேகி, அப்புறம் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, நெஸ்லே, தட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் ஃப்ரம் ஜூரிக் தான். அது மட்டும் இல்லைங்க, யூபிஎஸ், கிரெடிட் சூசை இஸ் ஒன் ஆஃப் ஸ்விட்சர்லாண்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பெனி. ரோச்சி, நோவாட்டிஸ், ஃபார்மா கம்பெனிஸ், கூப் சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஸ்விட்சர்லாண்டில் எங்கே போனீங்கனாலும் எக்கனாமிக்கலாக கிடைக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்
நாங்கள் நிறைய யூஸ் பண்ணோம். அது ஹெட் குவார்ட்டரும் வந்து ஜூரிக் தான். ஸோ அப்புறம் இன்னொரு நல்ல ஃபேமஸான ஒரு விஷயம் ஸ்விட்சர்லாண்டில் ஜூரிக்கில் என்னென்னா, நீங்கள் வேர்ல்ட் டாப்ஸ் எந்த பிராண்டினுடைய ஷோரூம் வேணாலும் இங்கே இருக்குங்க. எனிதிங் ஃப்ரம் ரேடோலேருந்து எனிதிங் யூ நேம், ஆல் பிராண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஜூரிக். ஸோ அதனாலேயே இந்த இடம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. இந்த பிரிட்ஜு தாங்க வந்து இந்த ஓல்டு டவுனையும் நியூ டவுனையும் கனெக்ட் பண்ணுது. நீங்கள் பார்க்குற அந்த சர்ச் தான் வந்து சென்ட் பீட்டர்ஸ் சர்ச். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிரிட்ஜு. நாங்களும் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தோம், நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் அப்படியே போய் கனெக்ட் ஆகிறது தான் வந்து லேக் ஜூரிக். நாங்கள் போன டைம் நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க தண்ணி, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருமே நடந்து தாங்க சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஜூரிக் எஸ்பெஷலி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஸ்விட்சர்லாண்டையே எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நீங்கள் நல்லா நடக்கணும். நல்லா காலையில் சாப்பிட்ருங்க, ஏன்னா அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். கார் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது, விண்டேஜ் காரு. அடுத்தது ஒரு கார் வருது பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, எம்ஜி. வாவ், இந்த மாதிரி நிறைய காரு, விண்டேஜ் கார்ஸ் மட்டும் இல்லைங்க. இங்கே நாங்கள் பார்த்த எல்லா கார்ஸுமே லக்ஸீரியஸ் கார்ஸ் தான். லம்போர்கினிலேருந்து அஸ்டின் மார்டின், ஃபெராரி, இங்கே சர்வசாதாரணமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க இந்த கார்ஸ் எல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபினான்ஷியலி வெல்த்தாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சர்ச் கிட்டே வந்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் சர்ச் நாங்கள் போகிறச்ச மூடி தான் இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம நியூ டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்குறோம். இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் அங்கே சேர்ஸ்லாம் போட்டு உட்காந்துருந்தாங்க, லிஷியராக இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங் மால்ஸு, ஷாப்பிங் நிறைய பிராண்ட்ஸினுடைய ஹோட்டல்ஸு, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஸ்விட்சர்லாண்டினுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல்ன்றதுனால நிறைய ஆஃபீஸஸும் இங்கே இருக்குங்க. நீங்கள் ஜூரிக் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச் பாருங்கள். இது மட்டும் இல்லை, வேறு என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூரிக்கில் இந்த லேக் க்ரூஸ் ரைடு போங்க, கேபிள் கார் இருக்குது, டாப் ஆஃப் ஜூரிக்னு ஒன்று இருக்குது, சின்ன மவுண்டெயின் தான், அதை பார்க்கலாம். முக்கியமானது லிண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, தயவு செஞ்சு மிஸ்ஸே பண்ணாதீங்க. இங்கேருந்து ஒரு 30 minutes to 40 minutes பஸ் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி வெரி எக்கனாமிக்கல். ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கோங்க. 3 daysக்கு இருக்குது, 1 dayக்கு இருக்குது, 8 daysக்கு இருக்குது, 30 daysக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பாஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும். நீங்கள் எந்த பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராமு, க்ரூஸு எதில் ஏறினீங்கனாலும் அப்சல்யூட்லி ஃப்ரீ, அன்லெஸ் நீங்கள் ப்ரைவேட் ட்ரெயின்ஸோ க்ரூஸோ ஏறாமல் இருந்தால். அதை நீங்கள் ஒரு தடவை முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் வந்து 14th century கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரெனோவேஷன் பண்ணுறதுனால மூடிட்டாங்க. நான் இந்த ஊரில் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் இருக்குது, சைக்கிள்ஸ், ஸ்கூட்டர்ஸ், அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே முன்னாடியே நிற்கிது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எடுக்க பயமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நிறைய கஃபேஸுங்க, எக்கச்சக்கமாக சாப்பிட்றதுக்கு வாரி வழங்குது ஜூரிக். நம்மளுக்கு வயிறு மட்டும் இருந்தால் போகிறோம். இங்கே பார்த்தீங்களா அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்விஸ் ஸ்டைல் பில்டிங்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம மாதிரி தார் ரோட்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே வந்து இந்த ரோட்ஸ் தான். மோஸ்ட்லி யூரோப்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய காசு கொண்டு வரணுங்க, ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி. இங்கே ஜூரிக்கில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்டர்லேக்கன் ஆர் இதை விட பயங்கர காஸ்ட்லி. இங்கே ஒரு பீஸா, ஸ்டாண்டர்ட் பீஸா பார்த்திங்கனாலே இட் வில் காஸ்ட் யூ அரவுண்ட் சம் 20 to 22 euro ஆர் ஃப்ராங்க்ஸ், விச் இஸ் 2500 2400 கண்டிப்பாக வந்துடும். இங்கே சென்ட் லூசியான்ற ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி மதர்ஸ் டே,
எல்லாருமே ப்ரீ புக் பண்ணிட்டாங்க, அதனால் ஸ்லாட்டே கிடைக்கல. ஆனால் நாங்கள் டின்னருக்கு போனோம். நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு சென்ட் லூசியா தான் அங்கே வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்தா அண்ட் பீஸா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? லிண்ட் ஃபேக்ட்ரியே உங்களுக்கு ஆஃப் டே கிட்ட ஆகிடுங்க. நீங்கள் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்தியாவுக்கு யாருக்காவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா, இந்த ஃபவுண்டன் பார்த்திங்களா அழகாக இருக்குது. ஒன்று நீங்கள் லிண்ட் ஃபேக்ட்ரியில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க, அங்கே வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்குங்க. நீங்கள் டிரான்சிட்டில் வரீங்கனாலும் டிரான்சிட்டில் எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்குறீங்களோ அங்கே வாங்குங்க. பட் ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் லிண்ட் ஃபேக்ட்ரியில் வாங்கலாம். ஏன்னா லிண்ட் ஃபேக்ட்ரியில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் லிண்ட் சாக்லேட்ஸும் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அங்கே உங்களுக்கு யாருக்கு என்ன டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு யாருக்கு எவ்வளோ வாங்கணும்னு யோசிக்காதீங்க. முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிவிட்டு போங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த தப்பு பண்ணோம், நிறைய ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிட்டி டூர் தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைப்ரண்ட்டான ஒரு ஊர். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப அமைதியாக இருந்தாலும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தாலும் சேம் டைம் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க அவங்களோட ஒர்க்கில் பார்க்குறாங்க. மோஸ்ட்லி ஸ்விட்சர்லாண்டில் ஒரு விஷயம் சொல்லணுங்க, நான் எல்லா ஸ்டேட்லேயும் நோட் பண்ணது வந்து விமன் நிறைய ஒர்க் பண்ணுறாங்கங்க. மென்னை விட நிறைய விமன் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல விமனுடைய ஜாப் இருக்குது. நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னமோ பிராண்ட் இருக்குங்க இங்கே. நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு பிராண்டும் தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டெல்லாம் ஒரு 4-5 பிராண்டு தான். அதை தவிர இங்கே இருக்கிற பிராண்டு நம்மளால் இந்த மாதிரி ஒரு பிராண்டு இருக்கான்றதே நம்மளுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளேயும் போய் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோடு தான் வந்து கம்ப்ளீட் ஷாப்பிங். திஸ் ரோடு இது வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டார்டிங்கில் இந்த ரோடு போய் அப்படியே லேக்கு கிட்ட முடியுங்க, லேக் ஜூரிக் கிட்ட. இந்த லேக் ஜூரிக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்க் வச்சுருக்காங்க. அங்கே பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே போயிட்டு டயர்டாயிட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா இன்டர்லேக்கன்லேயும் லுசேன்லேயும் வந்து வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 டிகிரி இருந்துச்சு. நாங்கள் ஸ்வெட்டர்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப இதுவாக இருந்தோம். ஆனால் ஜூரிக் வந்ததுக்கப்புறம் ஜூரிக்கில் அந்தளவுக்கு நாங்கள் ஸ்வெட்டரும் யூஸ் பண்ணல, ஜாக்கெட்ஸும் யூஸ் பண்ணல. நார்மல் வெதர் தான் இருந்துச்சு. அரௌண்ட் 15 to 18 டிகிரிஸ். அதனால் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நிறைய நடந்தோம். இப்போ நீங்களே பார்க்கலாம், யாருமே ஜாக்கெட்ஸோ இல்லை ஸ்வெட்டர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. இதே மாதிரி ஜூரிக்லேருந்து எல்லா ஊர்களுக்கும் ட்ரெயின்ஸ் இருக்குங்க. அண்டு எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து இவங்களே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஸ்விஸ் பாஸில் வந்துடும். நாங்களும் இங்கே இறங்கிட்டு அண்ட் தென் இன்டர்லேக்கன் போனோம். பேர்ன் தான் வந்து ஸ்விட்சர்லாண்டுடைய கேபிட்டலாக இருந்தாலும் ஜூரிக் வந்து கேபிட்டல் தான் ஒரு வழியாக சொல்லணும். நம்ம எப்படி மும்பை இஸ் எ ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான். கனெக்டிவிட்டி தாங்க ஸ்விட்சர்லாண்ட். எல்லாம் நடந்து பசியாகி சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு போனோம். அப்புறம் அதை கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்து சரி ஃபஸ்ட்டு நம்ம சிட்டி டூரை கம்ப்ளீட் பண்ணலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடுவில்லாம் வெல் பிளான்ட், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ரெனோவேஷன்ஸு எல்லாமே பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு எங்கேயாவது கால் வலிக்குதுன்னா ஒரு 10-15 மீட்டர்லேயே வந்து அங்கங்கே சேர் போட்டு வச்சிடுறாங்க. நம்ம அங்கங்கே
உட்காந்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய ஃபவுண்டைன்ஸ் இருக்குது. அப்பப்போ நம்ம தனியாக இதுக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஃபவுண்டைன் தண்ணியே குடிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஆனால் எல்லாமே ட்ரிங்கபிள் வாட்டருங்க. எதுவுமே வந்து நீங்கள் நம்ம மற்ற கண்ட்ரிஸ் மாதிரிலாம் கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் ஃபவுண்டைன் தண்ணியே குடிக்கலாம். அது இல்லாமல் தண்ணி பாட்டில்லாம் வாங்கினீங்கன்னா அதுவும் காஸ்ட்லி தான். அதுவே ஒரு 2 ஃப்ராங்க் 3 ஃப்ராங்க் வரும். ட்ராம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லுசேனில் ட்ராம் தான் நினச்சி ஏறினேன். அப்புறம் பார்த்தா அது எலக்ட்ரிக் பஸ். ஆனால் ஜூரிக்கில் ட்ராம்ஸ் நிறைய இருக்குது. வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தரை காமிக்கிறேன். யார்டா அவருன்னு கேட்குறீங்களா? இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவர் தாங்க. பார்த்தீங்களா யாருன்னு? ஆமாங்க, ஃபெராரி. ஜூரிக்கில் அவ்வளோ லக்ஸரி கார்ஸ் இருக்குங்க. ஃபெராரி, லம்போகினி, ஆஸ்டன் மார்டின், நம்ம ஆடி, BMW, இதெல்லாம் வந்து அப்படி ஓரங்கட்டு அந்த ரேஞ்சில் இருக்குது. புதுசாக வச்சுருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. அதை பார்த்து அப்படியே நல்ல ஒரு மைண்ட் செட்டோட அப்படியே நம்மளுடைய சிட்டி டூரை கண்டினியூ பண்ணி நடந்துக்கிட்டே இருந்தோம். ட்ராம் தாங்க, ஜாலியாக இருக்குது. எங்கே ஏறலாம் இறங்கலாம், டிக்கெட் எவனும் கேட்க மாட்டான். யாராவது வந்தால் பாசை மட்டும் காமிச்சா போகிறோம். அதோடு முடிஞ்சுதுங்க. நம்ம போய் டயர்டாக எங்கேயா உட்காரலான்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். இதில் சுவிட்சர்லாண்டில் ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஏஜ்டு பீப்புள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக அவங்க அந்த ஓல்டு கல்ச்சரை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த யூத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீக் அவுட் பண்ணிட்டு வைப்ரண்ட்டாக, நம்ம ஊரில் சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸ் மாதிரி. ஸோ அதனாலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்குது. பட் மோஸ்ட்லி மேனேஜபிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு வழியாக நடந்து நம்ம லேக் ஜூரிக் கிட்ட வந்துட்டோம். வேறு என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இங்கே FIFA மியூசியம் இருக்குதுங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஃபுட்பால் ஃபேனாக இருந்ததுங்க. அப்புறம் ஸ்விஸ் நேஷ்னல் மியூசியம் இருக்குது. ஸ்விஸ் நேஷ்னல் மியூசியமையும் அவங்க ஆர்கிடெக்ட்ஸ், அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதையும் போய் பாருங்கள். இதாங்க நான் சொன்ன பார்க்கு. சரி, பசிச்சு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலான்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கம் பார்க், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்மளுடைய லேக்கு. அப்புறம் நடக்க முடியல. சரி வாடா எல்லாம் ட்ராம் எடுக்கலான்னு சொல்லி ட்ராமை பிடிச்சி அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் பிராண்ட்ஸும் இருக்குது இந்த ரோடு, என்டையர் ரோடு. ஸோ இது போய் எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான். ஜூரிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சுவிட்சர்லாண்டில். ஏன்னா கனெக்டிவிட்டி, ஃப்ளைட் கனெக்டிவிட்டி இங்கே மோஸ்ட்லி இருக்கிறதுனால இங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் சவர்னேர்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜூரிக்கில் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக. கூப் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்டர்லேக்கன், லுசேன் இங்கே வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு சவர்னேர் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 to 3 ஃப்ராங்க்ஸ், இல்லைனா மினிமம், அதாவது 5 பீஸ் வாங்கினீங்கன்னா 1 ஃப்ராங்க் இந்த மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ கடைசியாக இங்கே வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜூரிக் நல்ல சிட்டி, என்ஜாய் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கினோடனே கொஞ்சம் வழி தெரியாமல் மேப்பெல்லாம் போட்டு கடைசியாக பார்த்தா எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு நாங்கள் வர. ஸோ அங்கங்கே சேரும் போட்டிருப்பாங்க. நீங்கள் லிஷராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸும் பாருங்கள். சுவிட்சர்லாண்ட் வேறு ஏதாவது பிளான் பண்ணணுன்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் போடுங்க.